ஹே ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின வீடியோ தான். இந்த நோட்டிஃபிகேஷன் சப் இன்ஸ்பெக்டருக்காக எடுக்கிறாங்க. குரூப் பி லெவல் 6 போஸ்ட் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்போலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் 10 மணிலேருந்து அப்ளை பண்ணணும். க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி மதியம் 3 மணியோடு இது க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் சர்வர் இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருக்கும். இது எவ்வளோ போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி 70 வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேஸ்ட் வைஸ் நமக்கு வேக்கன்சியும் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான். அதில் அதாவது நெக்ஸ்ட் மந்த்து 12 அதாவது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய வயசு 22லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எம்பிசி ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் இருக்கும். அதாவது நீங்கள் 30 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போலீஸ் எஸ்ஐக்கு அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 32 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் கேட்பாங்க. ஸோ நம்ம இதை பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நமக்கு ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இது 3ம் மென்னுக்கு பார்ப்பாங்க. விமனாக இருந்தால் ஹைட் வெயிட் மட்டும் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் மென்னாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு பிசிக்கு என்ன ஃபிசிக்கல் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இப்போ எஸ்ஐக்கும் சேமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உயரம் 165 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக இருக்கலாம். அதுவே நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா 154 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இருக்கலாம். அதுவே ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா மார்பக சுற்றளவு அப்படி பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர்லேருந்து 86 சென்டிமீட்டர், இது வந்து சாதாரண நிலையில் இருக்கும்போது. அதுவே மார்பகம் விரிந்த நிலையில் நீங்கள் 5 சென்டிமீட்டர் விரித்து காட்டணும். இதுவே விமனுக்கு இந்த எதுவுமே கிடையாது, மார்பக சுற்றளவுலாம் எதுவும் கிடையாது. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸ் கேட்குறாங்க. 18.50லேருந்து 29.90க்குள்ளே இருக்கணும். இது பொதுவாக எல்லாருமே அச்சீவ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒரு வேளை இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியலனா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பிஎம்ஐ கால்குலேட்டர் நீங்கள் போட்டாலே ஹைட்டு வெயிட்டு மட்டும் அது கேட்கும். அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவாக இருக்கும். பெண்களுக்கு குறைந்தது 45 கிலோ எடை இருக்கணும். அதிகபட்சம் நீங்கள் எத்தனை கிலோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கிரவுண்ட் டெஸ்ட்டில் மென்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 மீட்டர்ஸை 15 செகண்டில் க்ராஸ் பண்ணணும். லாங் ஜம்ப்பாக இருந்தால் 3.80 மீட்டர்ஸை நம்ம ஜம்ப் பண்ணணும். தென் ஹை ஜம்ப்புக்கு 1.20 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 800 மீட்டர்ஸை 2 minutes 50 செகண்டில் க்ராஸ் பண்ணணும். இதுதான் மென்னுக்காக கொடுத்துருக்காங்க. விமனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 மீட்டரை 16.50 செகண்ட்ஸில் க்ராஸ் பண்ணணும். லாங் ஜம்ப்பாக இருந்தால் 3.25 மீட்டரும், ஹை ஜம்ப்பாக இருந்தால் 1.5 மீட்டரும், 200 மீட்டரை 36 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி பிடிச்சாதான் கிரவுண்ட் டெஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும். கிரவுண்ட் டெஸ்ட் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் அட்டென்ட் பண்ண முடியும், இல்லைனா உங்களால் அட்டென்ட் பண்ண முடியாது. இது மொத்தமாக 200 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பேப்பர் 1க்கு 100 மார்க்ஸும் பேப்பர் 2க்கு 100 மார்க்ஸுன்னு சொல்லி மொத்தமாக 200 மார்க்ஸு இந்த எக்ஸாமுக்கு நடக்க போகுது. இந்த எக்ஸாம் 2 பேப்பருமே ஒரே நாளில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே டிகிரி லெவலுக்கான கொஷின்ஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி,
இங்கிலீஷ் லாங்குவேஜ், லிட்ரேச்சர், கிராமர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ இதெல்லாம் தான் மொத்தமாக உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்குன்னு கேட்க போகிறாங்க. பேப்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சோஷியல் சயின்ஸ், பாலிட்டி அண்ட் சிவிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் இன் contemporary India, Indian history and world history, Constitution of India, polity and governance, freedom struggle and modern or contemporary India. இதெல்லாம் சேர்த்து 100 மார்க்ஸ்க்கு. ஸோ டோட்டலாக பேப்பர் 1 and 2 சேர்த்து 200 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ் மார்க்ஸாக 0.25 மார்க்ஸு நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எந்த மாதிரியான புக்ஸில் படிக்கலாம், இதுக்கான பிடிஎஃப் லிங்க்ஸ் ஏதாவது வேணும்னா நம்மளுடைய டெலகிராம் பேஜ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான சோர்ஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே நீங்கள் போய் பார்க்கணுன்னா requirement.py.gov.in அந்த வெப்சைட்டில் இந்த ரெக்குவயர்மெண்ட்டும் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ரிலேட்டடான வீடியோஸை கண்டிப்பாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். See you in the next video. Bye-bye.